வணக்கம். கஜா டிவி முக்கிய செய்தி. கன்னியாகுமரி மாவட்டம் அகத்தீஸ்வரம் தாலுகா கனியாங்குளம் வில்லேஜ் மக்கள் இலவச வீட்டுமனை பட்டாவினை கணினி பட்டாவாக மாற்றி தரக்கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் முகாமில் கோரிக்கை மனு அளித்தனர். நாங்கள் கன்னியாகுளம் வில்லேஜிலேருந்து மனு கொடுக்க வந்திருக்கோம். எங்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா கொடுத்து 30 வருடங்களுக்கு மேலே ஆகுது. ஆனால் இன்னும் அது ஏ ரெஜிஸ்டரில் கூட மாற்றாமல் அதே அந்த பட்டா புறம்போக்கு நத்தம் புறம்போக்கு அந்த பட்டாவிலேயே தான் இருக்குது. எங்களுக்கு பட்டா கொடுத்தும் எந்த யூஸ் இல்லாத ஒரு நிலைமையில் நாங்கள் இருக்கோம். அதுக்கு தான் நாங்கள் மொத்தமாட்டு தனித்தனியாக மனு கொடுத்து பார்த்தோம். அவங்க எந்த ஆக்ஷனும் எடுக்கலை. இது வரைக்கும் முடியாதுன்னு சொல்கிறாங்க. முடியாதுன்னா யாரால் அப்போ அதை மாற்றி தரதுக்கு முடியும்? முடியாத ஒரு பட்டாவை அப்போ எங்களுக்கு எதுக்கு கொடுக்கணும்? சும்மானாலும் கொடுத்து எங்களை ஏதோ ஏமாத்துறதுக்கு பண்ண மாதிரி இருக்குது. அதனால நாங்கள் தனியாக கொடுத்து ஆக்ஷன் எடுக்காதனால நாங்கள் மொத்த பேரும் சேர்ந்து இந்த மனுவை நாங்கள் கொடுக்குறோம். இத்தனை வருஷமாக எங்களுக்கு மாற்றி தராத இந்த மனு இப்போ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கொடுக்கும்போது அது எங்களுக்கு மாற்றி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். எத்தனை குடும்பங்கள் அங்கே இருக்கீங்கம்மா? நாங்கள் ஒரு 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அங்கே இருக்கோம். எங்களுக்கு மாவட்ட ஆட்சியருக்கு மனு கொடுத்துருக்கீங்களா? மாவட்ட ஆட்சியருக்கு இதே மாதிரி மக்கள் குறைதீர்க்கும் இதில் நிறைய ஒரு 4-5 வாட்டி மனு கொடுத்துருக்கோம். அதில் அரசு தரப்புலேருந்து யாரும் உங்களை தொடர்பு கொண்டாங்களா? எதுவுமே இல்லை சார். நாங்கள் இது சம்மந்தமாக நாங்கள் அந்த செக்ஷனில் போய் கேட்கும்போது கூட அவங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ண மாதிரி இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது பண்ண முடியாது, ஈஸியாக சொல்லிடுறாங்க, பண்ண முடியாதுங்கிற மாதிரி. அதுக்கான காரணங்கள் சொல்கிறாங்களா? அது மேலிடத்துல இருந்து ஆர்டர் வரணும் எங்களுக்கு அப்படின்னு. அப்போ மேலிடத்துல இவங்க ஏதாவது நாங்கள் எங்களை தந்த பட்டாவை மறந்து போயிருக்கிற மாதிரி இருக்காங்க. நாங்கள் அதுக்கு ஒரு நினைவு படுத்தினா அதனை அது எங்களுக்கு மாற்றி கொடுப்பாங்க. எதுவுமே நாங்கள் வாங்கி வச்சு நாங்களும் பேசாமல் இருந்தோன்னா அவங்க இது வரைக்கும் நாங்கள் மனு கொடுத்த எந்த ஆக்ஷன் எடுக்கல. அப்போ இன்னும் நாங்கள் அப்படி இருந்தோன்னா அது எங்களுக்கு தந்து பிரயோஜனம் இல்லாத ஒரு பட்டாவாக தான் எங்களுக்கு இன்னும் இருக்கும். இது அகஸ்தீஸ்வரம் தாலுகா கன்னியாகுளம் வில்லேஜில் வருது சார். ஆமாம். இது சம்பந்தமாக வில்லேஜ் ஆஃபீஸர் ஏதாவது உங்களுக்கு தொடர்பு கொள்றாங்க? வில்லேஜ் ஆஃபீஸர் இதுக்கு முன்னாடி நான் கொடுத்த மனுவுக்கு பார்த்துட்டு போனாங்க. பார்த்து அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ரிப்போர்ட்டுக்கு எங்களுக்கு எந்த இதுவும் இல்லை. அதுக்கு எங்களுக்கு பிறகு தந்த எத்தனையோ ஆதி திராவிட நல பட்டா அதெல்லாம் கொடுத்துருக்காங்க வேறு ஆட்களுக்கு. அவங்களுக்கு எல்லாருக்குமே கணினி பட்டாவை மாற்றி கொடுத்துட்டாங்க. ஆனால் எங்களுக்கு எதனால் மாற்றி தர மாட்டேங்கிறாங்கிற அந்த இது அவங்க ஒரு சரியான ஒரு இதை சொல்ல மாட்டேங்கிறாங்க விடைய. மாவட்ட ஆட்சியர் இதெல்லாம் மனு கொடுத்துருக்கோம். நாங்கள் மொத்தமாக சேர்ந்து மனு கொடுத்துருக்கோம். அன்னைக்கு இவங்க பதில் தருவாங்கங்கிற ஒரு நம்பிக்கையில் கொடுத்துருக்கோம் சார். நடவடிக்கை என்ன செய்யலாம் சார்? நாங்கள் இதே மாதிரி முதலமைச்சருக்கும் நாங்கள் இப்போ உடனே மனு கொடுக்கணும்னு இருக்கோம். நாங்கள் இமெயிலில் பார்ப்போம் சார், என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அதுக்கு இல்லைன்னா நாங்கள் தகவல் உரிமை சட்டத்தில் நாங்கள் கேட்போம். எங்களுக்கு எதனால் நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு நாங்கள் கேட்போம் சார். மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம்.